அப்போ முதலாவது இந்த கம்பைனில் இந்த கிரியேட்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் லெவலில் ரைட் கம்பைன் ஆப்ஜெக்டிவில் நாங்கள் இதில் சேல்ஸை செலக்ட் பண்ணுவோம். ரைட் கம்பைன் ஆப்ஜெக்டிவில் இதில் சேல்ஸை செலக்ட் பண்ணுவோம். இதில் சேல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுப்போம். ரைட் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் நாங்கள் எங்களோட கம்பெனியோட பேரை போடுவோம். ரைட் போட்டுட்டு இதில் நான் கம்பெனியில் வந்து சேல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது எங்களோட பட்ஜெட். ரைட் பட்ஜெட் எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதோ எங்களுக்கு எங்களோட கம்பெனி எவ்வளோ காலத்துக்கு ரன் ஆக போகுதோ அல்லது எவ்வளோ காலத்தில் எங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கணும்ன்றதை பொறுத்து அந்த பட்ஜெட்டை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட் உங்களுக்கு வந்து ஒரு 2 days 3 daysக்கு நீங்கள் ரன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டை அந்த டைமுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் இப்போ இதில் நாங்கள் இந்த ஹெட்டை ஒரு 7 daysக்கு ரன் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ரைட் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அல்லது அவங்களோட கிளையண்ட்ஸுக்கு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஹெட் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது 7 daysக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணுறீங்களா இருந்தாலும் ஹெட்டை நீங்கள் பட்ஜெட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை கூட்டலாம். ரைட் பட்ஜெட்டை ஸ்கேல் பண்ணலாம். இப்போ இதில் நாங்கள் ஒரு 7 daysக்குன்னு வச்சுக்கொள்கிறோம். இப்போ இதில் நாங்கள் $3 போடுறோம் பட்ஜெட். ரைட் இது வந்து சின்ன பிஸ்னஸுக்கு செய்கிறதுக்காக சின்ன பட்ஜெட் ஒன்று போடுறோம். ரைட் அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பெரிய பிஸ்னஸ் அல்லது அந்த ஷாப்ட ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் விலை கூடின உடுப்பு விற்கிது அல்லது விலை கூடின ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் கூட செய்ய இயலும் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு ஹெட்செட் நேமுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுங்க ஹெட்செட்டுக்கு. ரைட் அதுக்கு பிறகு இதில் இந்த கன்வர்ஷன் என்று இருக்குது. ரைட் இந்த கன்வர்ஷன் ரைட் அல்லது அந்த கன்வர்ஷனில் கன்வர்ஷன் லொகேஷன் என்று இருக்குது. கன்வர்ஷன் லொகேஷன் என்று சொன்னால் எந்த இடத்துக்கு மெசேஜ் வரணும் அல்லது அந்த ஆக்ஷன் நடக்கணும் என்றது. ரைட் வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டை கொடுக்கணும். ஆனால் இங்கே வெப்சைட் இல்லாத ஒரு கிளையண்ட்ஸுக்கு தான் இதை செய்ய போகிறோம். அப்போ இந்த கன்வர்ஷன் லொகேஷனில் நீங்கள் வாட்ஸ்அப் அதாவது மெசேஜிங் டெஸ்டினேஷன் இந்த செங்கிளுக்கு மெசேஜ் டெஸ்டினேஷன் இருக்குது. இந்த மெசேஜ் டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணுங்க. ரைட் மெசேஜ் டெஸ்டினேஷன் உள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்போ இந்த கன்வர்ஷன் சொன்னால் உங்களுக்கு அந்த கன்வெர்ட் ஆக வேண்டிய இடம் மெசேஜ் வரணுமா வெப்சைட்டுக்கு வரணுமா அண்டது. ரைட் அதில் நீங்கள் கன்வர்ஷன் லொகேஷனில் மெசேஜ் டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மெசேஜ் டெஸ்டினேஷன் ரைட் மெசேஜ் டெஸ்டினேஷன் என்றதை ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ண பிறகு வார இந்த மெசேஜ் டெஸ்டினேஷனில் மேனுவல் டெஸ்டினேஷனை கொடுங்க. ரைட் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெசேஜஸ் வாட்ஸ்அப்புக்கும் வரும், ஃபேஸ்புக் இன்பாக்ஸுக்கும் வரும். ரைட் அப்போ ஃபேஸ்புக் இன்பாக்ஸுக்கு வாரது வந்து உங்களுக்கு திருப்பி ஃபாலோ அப் பண்ணுறதை விட நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் லீட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயம் இதில் மேனுவல் டெஸ்டினேஷன் கொடுங்க. இந்த மேனுவல் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு இதில் வாட்ஸ்அப்பை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் ரெண்டையும் அன்செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண வேணாம். ரைட் கொடுத்துட்டு உங்களோட எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வரணுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கம்பெயின் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் ரைட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸை ஹேண்டில் பண்ணுற கஷ்டமாக இருந்தால், நிறைய மெசேஜ் வந்தால் ஒரு நம்பர்லேருந்து ஹேண்டில் பண்ண கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே டைமில் 2-3 நம்பர்ஸ் ஆட் பண்ணி கொள்ளலாம். இல்லை 50 நம்பர்ஸ் ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட்
அப்ப அவங்களுக்கும் இதுல நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்க அந்த கம்பெயின் செய்யும்போது, உங்களுக்கு வார அந்த மெசேஜஸ ஹேண்டில் பண்ணக்கூடிய மாரி அந்த WhatsApp செட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு WhatsAppல ஹேண்டில் பண்ண கஷ்டம்னு சொன்னால், இன்னொரு WhatsApp நம்பரையும் ஆட் பண்ணி, இந்த ஹெட்டுக்கு இந்த நம்பர குடுத்துட்டு, வேற ஹெட்டுக்கு வேற நம்பர்ஸ குடுங்க. ரைட். அடுத்தது இதுல இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ன்ட்டு இருக்குது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ல ரைட் இந்த எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும் என்று சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ல போயிட்டு ரைட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் த்ரூ மெசேஜிங் கொடுங்க. ரைட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் த்ரூ மெசேஜிங் கொடுங்க. ரைட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் த்ரூ மெசேஜிங் சொன்னால் உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய ஆட்கள் தான் இதுக்கு நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க. ரைட் அப்போ உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அதாவது உங்களுக்கு அந்த ப்ராடக்டை உங்களோட சர்வீஸை வாங்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கு தான் ஃபேஸ்புக் வந்து ஒர்க் பண்ணும். ரைட் அப்போ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் த்ரூ மெசேஜிங்கை கொடுத்துட்டு இதில் அவங்களோட கம்பெயின் எத்தனை நாளைக்கு ரன் ஆகணும்ன்றதை அவங்களுக்கு அப்படி ஒரு டேட் ஒன்று இருந்தால் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் கிட்ட சொன்னேன் 7 டேஸ்க்கு இந்த கம்பெயின் ரன் ஆகும்னு சொல்லி டைமையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும் முதலாவது இது நாங்கள் ரன் பண்ண போகிறோம் ஒரு சின்ன பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸுக்கு நாங்கள் இந்த கம்பெனி ரன் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். அப்போ அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ்ல டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிச்சம் ஸ்பெசிஃபிக் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக அவங்களுக்கு அந்த இதை கொடுங்க. ரைட் அப்போ இதில் நான் கொடுக்குறோம். ரைட் எங்களோட லொக்கேஷன் ஸ்ரீலங்கா. அடுத்தது எங்களுக்கு இதில் எதுவுமே இது பண்ண தேவையில்ல, அதாவது ஃபில்டர் பண்ண தேவையில்ல. மினிமம் ஏஜ் லாங்குவேஜ் ஒன்றும் ஃபில்டர் பண்ண தேவையில்ல. இப்போ நான் ஒரு ஆன்லைன் உடுப்பு பிஸ்னஸ் ஒன்றுக்கும் ஹெட் போடுறோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஃபில்டர் பண்ண தேவையில்ல. அப்படி நான் ஃபில்டர் பண்ணாமல் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ரைட் அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் இங்கே கொடுத்தது முதலாவது சேல்ஸ். ரைட் சேல்ஸ் கொடுத்தது சேல்ஸ் ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு வெப்சைட் இல்லாததால மெசேஜ் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கிறோம். அடுத்தது எங்களோட ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் வாட்ஸ்அப்பை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட் அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் கோலில் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் த்ரூ மெசேஜிங் கொடுத்துருக்கிறோம். ரைட் அப்போ இதனாலையும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஹெட்டோட பேர் ஒன்று கொடுங்க. ஹெட்டோட பேரை கொடுத்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அவங்களோட ஹெட் வந்து அவங்களோட ஆல்ரெடி ஒடிக்கிற போஸ்ட் ஒன்று நீங்கள் ஹெட் போட்டோன்னு சொன்னால் அப்போ நீங்கள் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் கொடுங்க. இதில் ரைட் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் கொடுத்து அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் நாங்கள் இந்த ஜெட் பில்டர் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ரைட் அதே செட்டப் தானே, அதில் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த மெசேஜ் வர வேண்டிய அந்த டெம்ப்ளேட்ஸை செட் பண்ணிக்கொள்ளணும். செட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை பப்ளிஷ் பண்ணணும். ரைட் அப்போ இப்படி ஹெட்டை பப்ளிஷ் பண்ணால் எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது எங்கள்கிட்ட அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு விருப்பமான ஆட்கள் நிறைய பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க. ரைட் அப்படி எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் தான் செஞ்சு கொள்ளணும்.